வணக்கம் மக்களே. நம்ம தமிழ்நாட்டில் சட்டமன்ற தொகுதி தேர்தல் 2026 எதிர்நோக்கி எல்லாரும் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த சட்டமன்ற தொகுதி தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்க போகுதுங்கிறது எல்லாத்தோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இருந்தாலும் நம்ம வரலாறை திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 16 முறை சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடந்திருக்கு. அதில் 1952லேருந்து 57 வரைக்கும் மிக பெரும்பாலான தொகுதிகளை வென்று இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் காமராஜர் தலைமையில் ஒரு நல்லாட்சியை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 13 முறை சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடந்திருக்கு. அதில் 7 முறை ஏடிஎம்கேவும் 6 முறை டிஎம்கேவும் ஜெயிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா 2006 டிஎம்கே 96 சீட்டு ஜெயிச்சு அவங்க ஆட்சி அமைச்சாங்க. அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா டெப்டி சிஎம்மா ஸ்டாலின் அவர்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. அவங்க கட்சியிலேருந்து சிஎம்மா கருணாநிதி சார் இருந்தாங்க. ஓகேங்களா. இப்போ அந்த ஆட்சி காலம் 2006 அவங்க வென்றதுக்கப்புறம் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. 2011 அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பார்த்திங்கன்னா 150 சட்டமன்ற தொகுதிகளில் ஏடிஎம்கே பெருவாரியான வெற்றியை பெற்று ஆட்சி அமைச்சாங்க. 2011லேருந்து 2020 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேவோட ஆட்சி காலமாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷம் டிஎம்கேவோட ஒரு வெயிட்டிங் பீரியட் மாதிரி நம்ம எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா 2011 ஏடிஎம்கே ஜெயிச்சப்போ எதிர்கட்சியாக கூட உள்ள வராதபடிக்கு அம்மா பண்ணிட்டாங்க. அந்த சமயத்தில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவருங்க 66 சீட்டு ஜெயிச்சு அவங்க தான் ஆப்போசிஷன் பார்ட்டியாக சட்டமன்றத்தில் உட்காந்துருந்தாங்க. ஸோ இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் 2021 டிஎம்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த ஆட்சி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஆட்சியை பற்றி நம்ம குறை சொல்ல வேணாம். நம்ம நெக்ஸ்ட்டு 2026 ஒரு நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற முடிவோட மக்கள் எல்லாம் எதிர்கொண்டு இருக்காங்க. ஸோ 2026 யாரை சிஎம்மாக நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஓட் தான் முடிவு பண்ணணும். ஸோ எல்லோரும் தங்களோட ஜனநாயக கடமையை கரெக்டாக செய்யுங்க. செஞ்சால் மட்டும்தான் சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடியும். ஓகேங்களா. இப்போ 2026 வெல்ல போவது யார்? டிஎம்கேவா, இல்லை ஏடிஎம்கேவா, இல்லை புதிதாக வந்த தாவேக்காவா? இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா 3 நபர்கள், ஸ்டாலினா, இபிஎஸ்ஆ, விஜயா? இந்த கேள்விக்கு நம்ம சேனலில் கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ரிவ்யூ மூலிமா யார் 2026 ஆட்சி அமைப்பாங்கிறத நம்ம ஒரு சர்வே மூலிமா தெரிவிப்போம். ஓகேங்களா. நன்றி.